மக்களே வெல்கம் டு மை சேனல். இந்த வெட்ட வெயிலில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். அங்கே போய் பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு ஃபோனையே பார்த்துட்டு இருந்தா. அப்படி என்னதையே பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு குறுக்குறன்னு ஒத்து பார்த்தேன்னா அப்போ நான் பார்த்தேன் நம்ம தலை தோனியோட ஃபோட்டோ. அவங்க பக்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன்னா அவன் சொன்னா இவங்க தாண்டி அவங்களோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டேன். குடுகுடுன்னு வீட்டுக்கு வந்து நான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட ஒய்ஃப் இவங்களாம் அந்த மாதிரி ஷாக் ஆகிற ஒரு 35 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட தளபதியை தான். தளபதியோட ஃபேமஸ் டயலாக் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆல் இஸ் வெல் நண்பா. அவங்களோட ஒய்ஃப் பேர் சங்கீதா. இவங்களோட ஒரிஜினல் நேம் மோகன் ரவி, ஆனால் எல்லாருக்குமே ஜெயம் ரவின்னா தெரியும். இவங்களோட ஒய்ஃப் பேர் ஆர்த்தி. இவங்க 90s காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஹீரோயின். இவங்களை நம்ம ஸ்னேகான் தானே தெரியும், ஆனால் இவங்களோட ஒரிஜினல் நேம் சுஹாசினி ராஜாராம் நாயுடு. இவங்க நிறைய படங்கள் தளபதி விஜயோட பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் பிரசன்னா வெங்கடேஷன். அவரும் ஒரு நடிகை தான். இவரை நம்ம தெரியாத ஆளே இருக்காது. இவர் தான் முகேஷ் அம்பானி. இவங்க ஸ்மார்ட் தான், ஆனால் இவங்களோட ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க தான் நீதா அம்பானி. காலையில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு குட் மார்னிங் யாருக்கு சொல்கிறோமோ இல்லையோ, ஆனால் இந்த பர்சனுக்கு டெய்லி சொல்கிறோம். அப்படி இந்த பர்சன் யாருன்னா நம்ம ஃபவுண்டர், ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டருங்க. இவங்களோட ஒய்ஃப் பேர் பிரிசில்லா சான். இவங்கள பற்றி தெரியாத ஆளே இருக்காது தமிழ்நாடுல. இவங்க தான் சூர்யா. இவங்களோட ஃபேமஸ் படம் சிங்கம். அந்த படத்தில் ஓங்கி அடித்த 110 வெயிட் அதுதான் ரொம்ப ஹிட் ஆச்சு. அவங்களோட ஒய்ஃப் பேர் ஜோதிகா. அவங்களும் ஒரு நடிகை தான். இந்த ஆக்டர் பேர் கார்த்தி. இவங்க தான் சூர்யா அண்ணாவோட தம்பி. அவங்களோட ஒய்ஃப் பேர் ரஞ்சினி சின்னசுவாமி. இவங்களை பற்றி தெரியாத ஆளே இருக்காது. பாலிவுட்லேயும் சரி தமிழ்நாடுலேயும் சரி இவங்க தான் ஷாருக் கான். அவங்களோட ஒய்ஃப் பேர் கௌரி கான். 90s காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஹீரோயினாக இருந்தாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறமா அவங்க பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு போனாங்க. இவங்களோட பேர் தான் ஆசின் துமுத்கல். அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் ராகுல் சர்மா. இவங்க தான் ரன்வீர் சிங். இவங்களும் ஒரு பெரிய ஸ்டார் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில். அவங்களோட ஒய்ஃப்னு ஒரு பெரிய ஸ்டார். அவங்களோட ஒய்ஃப் பேர் ஆலியா பட். இவங்க ஒரு கிரிக்கெட்டர் தான். எப்படி நமக்கு தமிழ்நாட்டில் தலை தோனி இருக்காங்களோ அதே மாதிரி மும்பையில் டெல்லியில் இவங்க தான் ரொம்ப ஃபேமஸ். அவங்களோட ஒய்ஃப் பேர் அனுஷ்கா சர்மா. அவங்களும் ஒரு நடிகை தான். இவங்களோட பேர் தான் நாராயண் மூர்த்தி. இவங்க தான் பெஸ்ட் ஐடி கம்பெனிஸோட ஃபவுண்டர் இந்தியாவிலேயே. இவங்க தான் ஓனர் இன்ஃபோசிஸ் கம்பெனிக்குள்ளது. இவங்கள விட பெஸ்ட்டான ஒரு பர்சன் சுதாமூர்த்தி தாங்க. சுதாமூர்த்தி நிறைய புக்ஸ் எழுதுவாங்க. அவங்களோட புக்ஸ் எல்லாம் நானும் படிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவங்களோட பேர் தான் ஜாக்கி சான். இவங்களை பற்றி தெரியாத ஆளே இருக்காது தமிழ்நாடில். இவங்க குங்ஃபு மார்ஷல் ஆர்ட்ஸ் அந்த இடத்துலையுமே ரொம்ப நிறையாவே அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்களோட ஒய்ஃப் பேர் ஜியான் லென். அவங்க 90s காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஸ்டாராக இருந்திருக்காங்க. இவங்க பேர் தான் மோகன்லால். நீங்கள் கேரளாவில் இருந்தீங்கன்னா இவங்களை பற்றி தெரியாத ஆளே இருக்காது. இவங்க தான் மெகா ஸ்டார் கேரளா இண்டஸ்ட்ரியில். இவங்களோட ஒய்ஃப் பேர் சுசித்ரா. இவங்களோட பேர் தான் அக்ஷய் குமார். இவங்க நிறைய படங்கள் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் பேர் ட்விங்கிள் கண்ணா. அவங்க தான் ராஜேஷ் கண்ணாவோட டாட்டருங்க. அவங்களும் ஒரு பெரிய நடிகை தான். இவங்க பேர் தான் லஷித் மலிங்க. இவங்க தான் பெரிய கிரிக்கெட்டர் ஸ்ரீலங்காலேயே. அவங்களோட ஒய்ஃப் பேர் தானியா பெராரா. அவங்க ஒரு பெரிய டான்சர். இவங்க பேர் தான் மகேஷ் பாபு. இவங்க ஒரு பெரிய ஸ்டார் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். இவங்க நிறைய படங்கள் பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலையும் சரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் சரி பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஒய்ஃப்னு ஒரு நடிகை தான். அவங்களோட பேர் நம்ரதா ஷிரோத்கர். இவங்க பேர் தான் தோனி. இவங்க ஒரு பெரிய கிரிக்கெட்டர். சிஎஸ்கேவோட கேப்டன் இவங்க தான். யாருக்கு இந்த ஐபிஎல் மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிங்களோ அவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க, பார்ப்போம் யாருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்களோட ஒய்ஃபை நம்ம யாரும் பார்த்ததில்ல. அவங்களோட ஒய்ஃப் பேர் தான் சாக்ஷி. இவங்களை பற்றி தெரியாத ஆளே இருக்காது. இவங்க தான் சுந்தர் பிச்சை, CEO ஆஃப் கூகுள். நம்மளுக்கு டவுட்ஸ் இருக்குது, நம்ம இவங்கக்கிட்ட கேட்போம். ஆனால் இவங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் யார்கிட்ட போய் கேட்பாங்க? அந்த டவுட் உங்களுக்கு இருக்குங்களா? அவங்களோட ஒய்ஃப் கிட்ட தான் போய் கேட்பாங்க. அஞ்சலி பிச்சை அவங்களோட பேர். இந்த ஆக்டர் பேர் நாகா சைத்தன்யா. இவங்க நிறைய படங்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் பேர் சமந்தா. அவங்க நிறைய படங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு பெரிய ஸ்டார் தான். இந்த ஆக்டர் பேர் தான் ராம் சரண். இவங்க ஆஸ்கார் அவார்டே வாங்கியிருக்காங்க அவங்களோட சாங் நாட்டு நாட்டு பர்ஃபார்மன்ஸ்காண்டி. இவங்களோட ஒய்ஃப் பேர் உப்சனா காமினினி. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சன் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில். இவங்க தான் ரித்திக்
ரோஷன். இவங்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்களோட ஒய்ஃப் பற்றி தெரியாதுல்ல. அவங்களோட ஒய்ஃப் பேர் தான் சுசானே கான். இந்த ஆக்டர் பேர் தான் மம்முட்டி. இவங்க நிறைய படங்கள் ரஜினி சார் கூட பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மலையாளம் இண்டஸ்ட்ரியில். அவங்களோட ஒய்ஃப் பேர் சுல்ஃபாத் குட்டி. இந்த ஆக்ட்ரஸ் பேர் தான் கரீனா கபூர் கான். இவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில். அவங்க ஹஸ்பண்டும் ஒரு பெரிய ஆக்டர் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில். அவங்க ஹஸ்பண்ட் பேர் சேஃப் அலி கான். இவங்களோட பேர் தான் சச்சின் டெண்டுல்கர். இவங்க ஒரு பெரிய கிரிக்கெட்டர். இந்தியாவிலேயே நிறைய செஞ்சுரிஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஒய்ஃப் பேர் அஞ்சலி டெண்டுல்கர். இந்த ஆக்டர் பேர் தான் அல்லு அர்ஜுன். இவங்களோட ஃபேமஸ் சாங் புட்டபொம்மா. இவங்களை பற்றி நமக்கு தெரியும். அவங்க இவங்களோட ஒய்ஃப் பற்றி தெரியாதுல்ல. அவங்களோட ஒய்ஃப் பேர் தான் ஸ்னேஹா ரெட்டி. அவங்களும் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில். இந்த ஆக்டர் பேர் தான் விஜய் சேதுபதி. இவங்க நிறைய படங்கள் நம்ம தளபதி விஜய் கூட பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் நேம் ஜெஸ்ஸி சேதுபதி. இந்த ஆக்டர் பேர் தான் ஜான் எப்ராஹிம். இவங்க ஒரு பாலிவுட்லேயே ஒரு பெரிய ஸ்டார். பாடி பில்டிங்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் நேம் பிரியா ருன்ச்சல். இந்த ஆக்டர் பேர் தான் நீல் நிதின் முகேஷ். இவங்க ஒரு பாலிவுட் ஸ்டார். ஆனால் இவங்க பார்க்கும்போது ஹாலிவுட் ஸ்டார் மாதிரியே இருக்குல்ல. இவங்களோட ஒய்ஃப் நேம் ருக்மினி ஷே. இந்த ஆக்டர் பேர் தான் ரிதேஷ் தேஷ்முக். இவங்களும் ஒரு பாலிவுட் ஸ்டார் தான். அவங்களோட ஒய்ஃப் நேம் கெனீலியா. ஆனால் அவங்க பார்க்கும்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்குல்ல. இவங்க பேர் தான் திலீப் சிங் ராங்கா. நம்ம எல்லாருக்குமே த கிரேட் கலீன் தெரியும். இவங்க ஒரு பாடி பில்டர். அவங்களோட ஒய்ஃப் நேம் ஹர்மிந்தர் கௌர். இந்த ஆக்ட்ரஸ் பேர் தான் ஸ்ருதி ஹாசன். இவங்க கமல் ஹாசனோட பொண்ணு. கமல் ஹாசன் நம்ம தலைவர் பிக் பாஸ்ல. அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் சாந்தோனா அசாரிகா. இவங்களும் ஒரு ஆக்டர் தான். ஆக்டர் பேர் வருண் தவான். இவங்களும் ஒரு பெரிய ஸ்டார் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில். அவங்க ஒய்ஃப் நேம் நதாஷா தலால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.